ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும், அதே போல் நிறைய பேர் வீட்டில் மிக்ஸி இல்லாமல் இருக்குங்க. மிக்ஸி இல்லாமல் தர்பூசணியெலாம் எப்படி ஜூஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வதக்கும் போது அந்த வளவளப்பு தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால நிறைய பேர் வெண்டைக்காய் செய்யவும் மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் அந்த வளவளப்பு தன்மை இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நீங்கள் வதக்கி பாருங்கள். அதே போல் அந்த கலரும் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அந்த வளவளப்பு தண்ணி எல்லாம் ஒரே 1 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார் தாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வளவளப்பு தன்மையெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் வெண்டைக்காயோட கலர் கொஞ்சம் கூட மாறவே மாறாதுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 2வது டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வேஸ்ட்டான ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்குமே புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கத்தியை லைட்டாக சூடு பண்ணிட்டதுங்க. கேஸ் ஸ்டவ்வில் சூடு பண்ணிட்டது நான் கட் பண்ணுற பாருங்கள் வாட்டர் கேனை. அதே போல் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சிசர் வச்சு கட் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டுங்க. இப்போ நம்ம 2மே யூஸ் பண்ண போகிறோங்க. அதனால நீங்கள் 2 கேனுமே நல்லா ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிவிட்டு அதனால் சிசர் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நீங்களே பாருங்கள். இப்போ நான் ஒரு பாதி மட்டும் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு பாதி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எடுத்துருக்குங்க. உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பெயிண்ட் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், நான் எல்லோ கலரும் ரெட் கலரும் டிசைனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலேயே நம்ம ஒயிட் கலரும் பிளாக் கலரும் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேங்க. நீங்களே பாருங்கள், நான் வச்சுட்டுங்க. இதுக்குள்ளே நம்ம வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டுனால இதுக்குள்ளே நம்ம பேனா, பென்சில் அப்படின்னா ஸ்பூனு எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டிலோட பாதி இருக்கு இல்லைங்களா, இதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எடுத்து நல்லா ஹீவனாக தான் இருக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஹீவனாக கட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற பாருங்கள். அந்த மாதிரி நீங்களுமே கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக எடுத்து விடுறேன். நீங்களே பாருங்கள் நான் எந்த மாதிரி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒயிட் கலர் இருக்கிறதுனால நான் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்குங்க. அதனால அந்த கட் பண்ண பீஸை மட்டும் ஓரத்தில் நான் மடிச்சிடுறேன். மடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்களே பாருங்கள் சுற்றி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம சைட்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்குமே கலர் அடிக்க போகிறோங்க. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கலர் பண்ணிக்க போகிறேங்க. நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, கலர் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் என் பாப்பா சொன்ன மாதிரியும் நான் கலர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துருக்குங்க. நம்ம பாக்ஸோட மூடிங்க. இந்த மூடி பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலாம் பார்சல் வாங்கும்போது சின்னதாக நம்ம கத்திரிக்காய் தொக்கோ இல்லை வெங்காய பச்சடி கொடுப்பாங்க இல்லையா,
அதோட பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. நீங்கள் டபுள் டேப் எடுத்துகிட்டு சென்டரில் நீங்கள் ஒட்டிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு டேப் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்து நீங்கள் ஒட்டி வச்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்க. கம்மல், அதே போல் ரிங்கு, நெய் பாலிஷ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோங்க. உங்ககிட்ட பெயிண்ட் இல்லைன்னா கலர் கெச் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை நார்மல் பெயிண்ட் 20 ரூபாங்க, அதை கூட வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இதனால் நமக்கு பல காசு மிச்சங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்லையெல்லாம் தர்பூசணி பழம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம எப்படி ஜூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் மிக்ஸியெல்லாம் யூஸ் பண்ண போகிறதே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம தர்பூசணி ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு விதை கூட இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம ஜூஸ் போட்டிருக்கலாங்க. நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு டிப்ஸை. ஃபஸ்ட்டு நீங்கள் தர்பூசணி ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தர்பூசணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தர்பூசணி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நான் பிளாஸ்டிக் வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பிளாஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை நீங்கள் ஸ்டீல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு ஒவ்வொரு தர்பூசணியும் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு விதை கூட உள்ள ஜூஸ்குள்ளே இறங்காதுங்க. அதே போல் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். கொஞ்சம் கூட நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காதுங்க. அதே போல் உங்கள் பணமும் மிச்சமாகுங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி நம்ம பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாங்க. அதே போல் மிக்ஸி இல்லாதவங்களாம் ஜூஸ் போடுறதுன்னு எப்படி தெரியாமல் இருக்கும், அவங்களுமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தர்பூசணி வச்சு நீங்கள் கீழே மேலே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜூஸ் ஃபுல்லாகவே இறங்குங்க. பாருங்கள், நான் தர்பூசணி வச்சு தேய்ச்சிட்ருக்கேன். நீங்களுமே இதே போல் தர்பூசணி வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ஜூஸும் போட்டுடலாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க, உங்களுக்கு லைவாக தானே அமைச்சிட்ருக்கேன். இப்போ நான் ஃபுல்லாகவே ஜூஸ் போட்டு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம தர்பூசணி ஃபுல்லாகவே தேய்ச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டு எண்டுக்கு வந்துட்டுங்க. நீங்களே பாருங்கள் இந்த தர்பூசணி எந்த அளவுக்கு ஜூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வடிகட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை விதை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஜூஸ் கூட ஒரே ஒரு விதை கூட கிடையாதுங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜூஸை இப்படி இருக்கட்டுங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் ஊற்றி நீங்கள் குடிச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தர்பூசணியும் நல்லா ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டம்ளர்லேயும் ஊற்றியாச்சுங்க. இது கூட நீங்கள் ஐஸ் க்யூப் இல்லை சக்கரை சேர்த்துக்கலாங்க. நான் சக்கரை ஐஸ் க்யூப் எதுவுமே சேர்த்துக்கலாம், அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே நீங்கள் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரே ஒரு பச்சை கருப்பத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வினிகர் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படிலாம் நீங்கள் லெமன் எடுத்துக்கலாங்க. வினிகர் 2 மூடி போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கத்தி வச்சோ இல்லை குச்சி வச்சோ நீங்கள் கலக்கிக்கோங்க. நீங்கள் ஸ்பூனு கரண்டி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாங்க. கத்தி வச்சு நான் கலக்கிக்கிட்டேங்க. கலக்கிட்ட பின்னாடி உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வெயில் காலம் வந்துட்டாலே வீட்டுக்குள்ளே அங்கங்கே எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குங்க. அதே போல் கரப்பாம்பூச்சி தொல்லையும் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த வித கெமிக்கல் சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக இயற்கையான முறையில் நம்ம இந்த லிக்விடை செஞ்சுருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துக்குங்க. இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எங்கெங்கே எறும்பு இருக்கோ, எங்கெங்கே கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க. கொஞ்சம் கூட எறும்பு தொல்லை இருக்கவே இருக்காது. அதே போல் கரப்பான் பூச்சி தொல்லவே இருக்காதுங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்து வைத்தியம் தாங்க. நம்ம பாட்டி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எறும்பு இல்லை கரப்பான் பூச்சி ஏதாச்சும் வந்துச்சுனாவே மஞ்சள் மிளகாய்த்தூள் இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டாலே வீட்டுக்குள்ளே எறும்பு தொல்லை கரப்பான் பூச்சி தொல்லை எதுவுமே வராதுங்க.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதனால் உங்கள் பணமும் மிச்சமாகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.